ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். கேகே ஃபீல்ஸ் சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். ஸோ இதனால் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வருது ராகம்னா என்ன, தாளம்னா என்ன, கர்நாடிக் மியூசிக்னா என்ன, ஒவ்வொன்றா தெரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நேற்றுக்கு போன வீடியோஸில் 6 தாளத்தை எடுத்துக்கிட்டு அந்த 6 தாளத்தில் எல்லா அங்கங்களையும் என்னென்ன நடைகளை போகுதுன்னு எப்படி அது மாறுது அப்படின்னு பற்றி நடைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த நடையை எப்படி செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரே ஒரு சப்த தாளங்களில் எடுத்து அந்த தாளங்களில் என்னென்ன நடை போகுதுன்னா அது எப்படிலாம் ஒரு செயல்படுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு திஸ்ர நடையை எடுத்துக்கிடுவோம். திஸ்ரம்னா எத்தனை? 1 2 3 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்படின்னு தக்க தீமி இதான் என்னது திஸ்ரம். சாரி, தக்கிட்ட அப்படிங்கிறத திஸ்ரம். ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு சப்த தாளங்களில் உள்ள ஒவ்வொரு தாளத்துலையும் நம்ம ஆட் பண்ணி அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு துருவ தாளம். துருவ தாளத்தோட அங்கம் என்ன? லகு, திருதம், லகு, லகு. ஓகேவா? ஸோ இது என்னது? துருவ தாளம். துருவ தாளத்தில் இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? திஸ்ர நடையை புகுத்த போகிறோம். நம்மளுக்கு ஒரு விஷயம் ஏற்கனவே தெரியும். எந்த அங்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த நடைகளாக இருந்தாலும் சரி, அது எதில் மட்டும் ஜாதி எதில் மட்டும் கன்மையாகும்? லகுல மட்டும் கன்மையாகும். ஆனால் இந்த நடை உறுப்புகள் உள்ள தாளத்துடைய உறுப்புகள் உள்ள எல்லா பார்ட்லேயுமே இது என்ன பண்ணும்? இன்க்ளூடிங் ஆகும். ஓகேவா? அது எல்லாம் நம்ம காலில் நம்ம ராஜா மாதிரி நடக்கிறோம் அப்படின்னா 2 காலம் சேர்ந்து தானே நடக்குது. ஸோ அப்போது காலில் செப்பல் போட்டிருக்கோம். ஆனால் அது நமக்கு செப்பலுக்கு மட்டும்தான் விதத்தை மாற்றிக்கலாமே தவிர நடைகள் அப்படிங்கிற போது நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம மட்டும்தான் மாற்றிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜாதிகள் இப்போ பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ணோம்? லகுல மட்டும்தான் மாறிக்கிட்டே வரும். ஆனால் அந்த நடைகள் அப்படிங்கிறது உறுப்புகள் அங்கே ஒரு தாளத்தோட உறுப்புகளில் எல்லாத்துலேயுமே என்னவோ ஆட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபஸ்ட்டு துருவ தாளத்தை எடுத்துக்கிறோம். அதில் லகு, திருதம், லகு, லகு. ஸோ இதில் போடுறோம் அப்படி தானே. ஸோ இந்த அங்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் இப்போ நான் திஸ்ரத்தை ஆட் பண்ணுறேன். தக்கிட்ட 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 இப்படிங்கிறது என்னது? துருவ தாளம். ஸோ துருவ தாளம் என்ன ஜாதி யூஸ் பண்ணேன்? சதுசர ஜாதி துருவ தாளம் யூஸ் பண்ணி இதுக்குள்ளே நடைய புகுத்தினது என்னது? திஸ்ர நடைய புகுத்தினேன். ஸோ இதே மாதிரி மட்டிய தாளத்தில் திஸ்ரத்தை புகுத்தலாம். ஸோ எப்படி? மட்டிய தாளத்தோட அங்கே என்ன? லகு, திருதம், லகு. சரியா? இப்போது இதோடைய ஜாதி என்ன? இந்த சதுசர ஜாதி மட்டிய தாளத்தில் நம்ம என்ன நடையை புகுத்த போகிறோம்? திஸ்ர நடையை புகுத்த போகிறோம். எப்படின்னு போட்டு பார்க்கலாமா? தக்கிட்ட 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 அது தப்பாக போட்டேன். ஒரு மாதிரி போடலாம். தக்கிட்ட 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 தக்கிட்ட. ஓகேவா? ஸோ இப்படி தான் மட்டிய தளத்தில் இந்த திசை நடை போகும்போது இப்படி மாறும். ஓகேவா? ஆனால் என்ன ஜாதி சேர்த்தேன்? ஜாதி அப்படிங்கிறது லகுல மட்டும்தான் வந்துட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்து என்ன சொல்லலாம்? அதுக்கடுத்து ஜம்பதாளம். ரூபகத்தாளம் அங்கே என்ன? திருதம், லகு. திருதம் லகுல எப்படி போடுவோம்? இது சதுசரச்சாரி துருவ தாளம் தானே சொல்லியிருக்கோம். இதில் இப்போ நம்ம திசை நடை போத்துறோம். தக்கிட்ட 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 தக்கிட்ட. ஸோ இதான் என்னது? துருவ தாளம். சதுசரஜாதி துருவ தாளம். இதுக்கு அடுத்து எனது துருவ மட்டி ரூபகம் ஜம்பதாளம். ஜம்பதாளத்தோட அங்கம் என்ன? லகு, அடுத்திருதம், லகு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, இது என்ன ஜம்பதாளம்? சதுசரஜாதி ஜம்பதாளத்தில் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? நம்ம இந்த திஸ்ரத்தை ஆட் பண்ண போகிறோம். திஸ்ரத்தை ஆட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. தக்கிட்ட 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 தக்கிட்ட. அவ்வளோதான். இப்படி போடுறதா என்னது? ஜம்பதாளம். அதுக்கடுத்து திரிபுடத்தாளம். திரிபுடத்தாளத்தோட அங்கே என்ன? லகு, திருதம், திருதம். இது என்ன திரிபுடத்தாளம்? சதுசரஜாதி திரிபுடத்தாளம். ஓகேவா? சதுசரஜாதி திரிபுடத்தாளத்தில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த திஸ்ர நடையை புகுத்த போகிறோம். எப்படி?
தக்கிட்ட 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 தக்கிட்ட. ஸோ இப்படி தான் என்னது திரிப்புட தாளத்தில் திசரஜாதி உள்ள வரும்போது இந்த மாதிரி பிள்ளை ஆகும். அதுக்கடுத்து என்னது துருவம் மட்டியம் ரூபகம் ஜம்பை திரிப்புட அடத்தாளம். அடத்தாளத்தோட மங்கென்ன அங்கம் என்னது லகு லகு திருதம் திருதம். ஸோ இதுதான் என்னது அடத்தாளத்தோட அங்கங்கள். ஸோ இதை எப்படி போடலான்னு பார்ப்போம். என்ன அடத்தாளம்? ஜதுசர ஜாதி அடத்தாளம். சரியா? ஜதுசர ஜாதி அடத்தாளத்தில் இப்போ நம்ம திசிறு நடை பூத்த போகிறோம். தக்கிட்ட 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 தக்கிட்ட. ஸோ இப்படி தான் என்னது அடத்தாளம் முடியும். ஸோ எப்படி தாளத்தோட அங்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன ஜாதியில் வருது தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே என்ன நடப்போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கடைசியாக ஃபைனலாக ஏகத்தாளம். ஏகத்தாளத்தோட மங்க என்ன ஒரே ஒரு லகு மட்டும்தான். ஸோ என்ன சொல்லுவோம் இதை சதுசர ஜாதி ஏகத்தாளம். ஏகத்தாளத்தில் இப்போ நம்ம திசிர நடைய புகுத்த போகிறோம். எப்படி புகுத்தலாம்? தக்கிட்ட 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 தக்கிட்ட. அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னது ஒரு தாளத்தில் அதோட அங்கத்தில் எல்லா உறுப்புகளையும் செயல்படக்கூடிய விஷயந்தான் என்னது நடைகள். ஓகேவா? ஸோ அது இப்போ நம்ம நடைன்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம மனசுங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு 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 போலீஸ் மாதிரி கெத்து காட்டினாடா அப்படின்னா எப்படி நடப்போம்? ஒரு ஆள் உடம்பே டோட்டலாக மாறிடும். ஆனால் பாடி என்னவோ நமக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதில் நம்ம நடக்கிறோம். இதே போலீஸ் ட்ரெஸ் போட்டால் அந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான் நமக்குள்ளே இருப்பே தவிர உள்ளே இருக்க நடைகள் என்னவோ நம்ம சேஞ்ச் பண்ணியிருப்போம் இல்லையா? ஆனால் ஆள் ஒன்று தானே. ஸோ அதே மாதிரி தான் தாளத்தில் உறுப்புகள் என்னவோ காமனாக நம்ம மனுஷங்களுக்கு இருக்க மாதிரி தான் இதில் ஜாதி அப்படிங்கிறது எதுக்குன்னா இந்த லகுல வரக்கூடிய எண்ணிக்கைக்காக வேண்டி வச்சுருக்குறாங்க. இது நடை அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டால் அது உள்ளே போகக்கூடிய ஸ்டைலை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டதாக என்னது இந்த நடைகள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸில் உங்களுக்கு தாளம் மற்றும் நடைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் அடுத்தடுத்த நடையை வந்து எப்படிலாம் இதே சதுத்தாளத்தில் பூத்தலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாளங்கள் சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.